சாமிட்டியா கொடி வை இங்கே பாரு. அடுத்தல 2 கொடி வை. 2 கொடி வச்சிட்டியா? ஓகே. அப்படியே அங்கே பாரு. இப்படி வச்சுக்கிறோம். இப்படி 2 இப்படி வச்சுட்டு மண்ணுங்க ஊனி இருக்குமா? இந்த கோயில் மண் இருக்கா? மண்ணை எடுத்து இப்படி இருக்குல்ல இப்படி வச்சு ஏன்பா இதில் வெயிட் படாமல் வைக்கணுமா? அடிச்சு விட்றணும். ஓகேவா? இப்படி அடிச்சிட்டோம்னா கொடி அப்படியே இருக்கும். இப்படி எடுத்து இந்த 2 கொடி இருக்கா? இந்த 2 கொடியை பிடிச்சி இதுதான் என்னது கொடி அடிக்கிறது. கொடி அடிக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, இதுதான். இப்படி எடுத்து இந்த இருக்கா அப்படி பிடிச்சிக்கிட்டு 2 கொடி எடுத்து இப்படி வச்சு இப்படி மண்ணை ஏற்றி இப்படி அடிச்சிடணும். இப்படி அடிச்சு விட்டோம்னா தண்ணி எதுவும் இல்லாமல் அப்படி அடிச்சிடணும். இது ஓகேவா? இப்படி வச்சு எடுத்து இந்த மண்ணை இப்படி அடிச்சிடணும். ஓகேவா? அடுத்து எடுத்து இப்படி 2 கொடி தனித்தனியாக வைக்கணும். இப்படி வச்சு இந்த கட்டியெல்லாம் வைக்கக்கூடாது. இப்படி வச்சு இப்படி அடிச்சு விட்டணும். இப்படி அடிச்சிட்டோம்னா அந்த கொடி அப்படியே தடுத்துக்கிறோம். இருக்கா? கொடி எடுத்து வச்சு மண்ணை வச்சு அவ்வளோதான். தண்ணி தண்ணி இறக்கணும். ஓகேவா? இதுக்கு பேர் என்னது? தண்ணி இறக்கிறது. இப்படி தான் இறக்கணும். இந்தா நொட்டாங்கலையா போடுவாங்க. அப்படியா? ஓகே. ஓகேவா? இப்படி இழி விட்டுறணும். எதுக்காக? தண்ணி அப்படியே மேலே வரும். தண்ணி நிற்கக்கூடாது. அதில் தண்ணி நிற்காமல் இருக்குன்னா என்ன பண்ணணும்? அடிச்சு விட்றணும். வீடியோ எடுத்துக்கே இல்லையா? அங்கதான்ப்பா இருக்கு. இங்கே பாரு, அங்கே தான்டா. ஜூம் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி வச்சு இப்படி அமைக்கி இந்த தண்ணியை தொட்டு என்ன பண்ணா? அடிச்சு விட்றணும். இப்படி இழி விட்டணும். இழி விட்டுனா என்ன ஆகும்? தண்ணி நிற்காம இருக்கும். தண்ணி நிற்காம இருக்கும். ஓடி போகும். இப்படி அமைக்கணும். நல்லா தூரம் அமைக்கிட்டோம்னா தூரம் அமைக்கிட்டா என்ன பண்ணும்? அதில் நல்லா வேறு பிடிக்கும். ரெண்டு இருந்தால் இந்த மொழி இருக்குல்ல, இந்த மொழியும் 2 மொழியும் உள்ள மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி இப்படி வச்சிடணும். இப்படி வச்சு இப்படி அமைக்கணும். இதுனா நம்ம தண்ணியை தொட்டு இப்படி ஒரு அடி அடிச்சு விட்ருவாங்க. ஓகேவா? ஏன்ப்பா தண்ணி தொட்டு அடிக்கிறாங்க? அந்த இதில் அப்போ தான் அது நீ கச்சுன்னு பிடிக்கும். பிடிச்சிக்கிட்டுனா எதுவும் மண் தண்ணி இறங்காது உள்ள இருக்குல்ல. அப்படி 2 பேர் வச்சு இப்படி அமைக்கி இப்படிதான் தண்ணி இறக்கணும். ஓகேவா? இதே மாதிரி ஃபுல்லாக இறக்கணும்.